ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் வித் தம்பு த யூடியூப் சேனல். புதுசாக பார்க்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாட் ஜிபிடி கிட்ட எனக்காக 7 and 14 பீரியட் மூவிங் ஆவரேஜ் ஒரு ஸ்ட்ராட்டஜி எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அதுக்காக எனக்கு இது கொடுத்துருக்கிற ஸ்ட்ராட்டஜி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் என்ன நமக்கு என்ட்ரி கிரைட்டீரியானா 7 பீரியட் மூவிங் ஆவரேஜ் எப்பெல்லாம் 14 பீரியட் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணுதோ அப்போ வந்து அது கோல்டன் கிராஸ்னு சொல்லப்படுது. ஸோ அந்த இடத்துல நம்ம கோயிங் லாங். அதே மாதிரி ஷார்ட் செல்லுக்கு 7 பீரியட் மூவிங் ஆவரேஜ் 14 பீரியட் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் கீழே பண்ணுறப்போ நம்ம டெட் கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சிக்னல் நமக்கு கிடச்சிதுன்னா ஷார்ட் செல் நம்ம பண்ணலாம். அது கொடுத்துருக்கிற எக்ஸிட் கிரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:1.5 1:2. ஆனால் நம்ம அப்படி வந்து எக்ஸிட் கிரைட்டீரியா செட் பண்ணல, நாம் வேறு மாதிரி பண்ணியிருக்கோம். அது என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதே சமயம் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் மூவிங் ஆவரேஜ் சாட் ஜிபிடிலேருந்து எடுத்து நான் பேக் டெஸ்ட் பண்ண கிடையாது. ஆல்ரெடி இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 and 14ன்றது ஸ்கேல்பிங்க்கு வந்து நிறையா பேர்னால யூஸ் பண்ணக்கூடியது. நானும் நிறைய பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லைவாக உங்களுக்கும் பேக் டெஸ்ட் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்காக இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். ரைட், ஓகே, லெட்ஸ் கோ டு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ். ஸோ நான் இண்டெக்ஸில் தான் பேக் டெஸ்ட் பண்ணுவேன். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டெக்ஸில் ஒரு 9:30 வரைக்கும் ஒரு இண்டெக்ஸ் நல்லா பாசிட்டிவாக இருக்குன்னா அந்த டைமில் அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய டாப் 3 or 2 ஸ்டாக்ஸ் வந்து நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நான் 3 minute கேண்டில் யூஸ் பண்ணுறேன். 5 minute வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நாய்ஸ் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து 5 minute கேண்டில், கொஞ்சம் நாய்ஸ் கம்மியாக இருக்கும். ஸ்கேல்பிங்ன்றதுனால நான் வந்து 3 minute யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டடீஸ் போகிறேன். இது வந்து 0 தான். ஸ்டடீஸ் போயிட்டு ஐம் டேக்கிங் மூவிங் ஆவரேஜ். ஃபஸ்ட்டு வந்துட்டு 7 பீரியட் செட் பண்ணுறேன். எக்ஸ்போனன்ஷியல் நான் கொடுக்குறேன். டன். நெக்ஸ்ட் அகைன் நான் ஸ்டடீஸ் போகிறேன். மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணுறேன். 21 கொடுக்குறேன். எக்ஸ்போனன்ஷியல். ஓகே, கலர் வந்து ஒயிட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டன். ரைட். ஸோ இப்போ வந்து என்னோடய என்ட்ரி என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சிம்பிள். எனக்கு எப்பெல்லாம் இது கீழே இருக்குது இல்லையா, இது வந்து 7 மூவிங் ஆவரேஜ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடில் அந்த ரெக்டாங்கிளில் தெரியுது இல்லையா. ஸோ இது வந்து இந்த ஒயிட் கலர் 21 மூவிங் ஆவரேஜ் எப்பெல்லாம் கிராஸ் பண்ணுதோ அதுக்கப்புறமா நான் என்ட்ரி எடுக்க போகிறேன். இதான் என்ட்ரி க்ரைட்டீரியா. ரைட். இதோட எக்ஸிட் க்ரைட்டீரியா நான் உங்களுக்கு சொல்கிறதா சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு சாட் ஜிபிடி சொன்னது 1:1.5 1:2. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ட்ரி எடுத்துடுறேன். கிராஸ் பண்ணிடுச்சு. இங்கே நான் என்ட்ரி எடுக்கிறேன், இங்கே சம்வேர் இங்கே என்ட்ரி எடுக்கிறேன்னு வச்சுப்போம். நான் எப்போ எக்ஸிட் பண்ணுவேன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, இந்த 7 பீரியட் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, இதுக்கு கீழே எனக்கு எப்போ க்ளோஸ் வைக்குதோ அந்த டைமில் நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். ஓகே, என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுருப்பேன், சம்வேர் அரவுண்ட் 48,200 வச்சுருப்பேன். என்ட்ரி வந்து சம்வேர் அரவுண்ட் 48,287 எடுத்திருக்கேன்னு வச்சுப்போம். நான் என்ன பண்ணுவேன்னா 87 பாயிண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ். ஆனால் டார்கெட் வந்து 87 கிடையாது. அதுக்கு பதிலாக எப்போல்லாம் எனக்கு இந்த 7 பீரியட் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அப்போ நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். ஓகே, இதுதான் நம்மளோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் க்ரைட்டீரியா. இது எப்படி பேக் டெஸ்ட்டில் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக தான் இந்த வீடியோ போகும். ஸோ டோன்ட் வரி, லெட்ஸ் ஸ்டார்ட்.
ஓகே காய்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம என்னோட பேக் டெஸ்டிங் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 50 ட்ரேட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த 50 ட்ரேடில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. பிக்கஸ்ட் லாஸ் எனக்கு ஆனது ஒரு நாள் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 ஆயிருக்கு ஒரு 2 டைம்ஸ். ஓகே. ஆனால் ஒரே நாளில் நம்மளால 9000 வரைக்கும் இது நமக்கு ப்ராஃபிட்டாக கொடுக்குது. இது சீரியஸ்லி சாட் ஜிபிடிக்கு ஒரு சூப்பர் தேங்க்ஸ். எனிவே நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஸ்டில் சாட் ஜிபிடி சொல்கிறதும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் சூப்பர் டூப்பர் ஒர்க்கிங். நமக்கு மார்க்கெட் மட்டும் அந்த நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகுது. சரி, ஒரே நாள் 9000 எடுத்திருக்கு. இதில் ஹையஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி நான் இங்கே போட்டேன் பார்த்தீங்கன்னா 13,500, அதாவது ஒரு 470 பாயிண்ட்ஸ் வரைக்கும் என்னால் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறதுக்கு உண்டான ஜஸ்ட்டு என்ட்ரி எடுத்து வெயிட் மட்டும் பண்ணியிருந்தோம்னா போதும், நம்மளால் 13,500 வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். சீரியஸாக சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள் 11,000 சம்திங் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் கைஸ், நீங்கள் என்னோடய வீடியோவை நடுவில் ஸ்லோ டவுன் கூட பண்ணி பாருங்கள். நான் வந்து சும்மா எதுவும் சொல்லலை, நான் சீரியஸாக உட்காந்து எல்லாத்தையும் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லைவில் ஒன்று காட்டுறேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே ஒரு டெத் கிராஸ் நடக்குது. ஓகே, டெத் கிராஸில் வந்து நான் இங்கே என்ட்ரி எடுக்கிறேன், விச் இஸ் 49,850. ஓகேவா? ஸோ இது எனக்கு எங்கே வந்து எக்ஸிட் க்ரைட்டீரியா மீட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸிட் க்ரைட்டீரியா மீட் ஆகிருக்குது 49,600. ஸோ 700, 800, 250 பாயிண்ட்ஸு. ஓகேவா? நான் கால்குலேட்டர் கூட எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ 250 பாயிண்ட்ஸ் இன்ட்டு ஒரு லாட்டில் 30 குவான்டிட்டி இருக்குன்னா 7,500 அசால்ட்டாக நீங்கள் எடுத்துன்னு போயிட்டே இருக்கலாம். வெரி வெரி சிம்பிளாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு சாட் ஜிபிடி. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.